தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 21/7/2023 வெள்ளிக்கிழமை மகம் நட்சத்திரம் மதியம் 1:39 வரை, பிறகு பூரம் நட்சத்திரம். இன்றைக்கு சதுர்த்தி விரதம். ஆனைமிக பெருமானை வழிபட்டு ஆனந்தம் காண வேண்டிய நாள். தும்பிக்கையானை நம்பிக்கையோடு வழிபட வேண்டிய நாள். ஆனை முகத்தானை நாம் வழிபட்டால் நம் வாழ்க்கையில் காணும் பேரின்பம் அதிகம் என்றுதான் வெள்ளை கும்பன் விநாயகனை தொழ துள்ளி ஓடும் தொடர்ந்த வினைகளே என்று சொன்னார்கள். எதிலுமே முதலிலே விநாயகர் காப்பு என்று இருக்கும். பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பித்தால் எல்லையில்லாத நற்பலன்கள் கிடைக்கும். அதற்கு உகந்த நாள் இன்று. இன்று மோதகம் அப்பம் வைத்து நாம் அவருக்கு வழிபட வேண்டுமா? மோதும் அகம் என்றால், அகங்கள் என்றால் மனம் என்று பொருள். மனங்கள் மோதாமல் இருக்க, வாழ்க்கையிலே சண்டை சச்சரவு வராமல் இருக்க அவருக்கு மோதகம் படைத்து நாம் வழிபட வேண்டுமா? இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து சில நாட்களுக்கு முன்னாலே சொன்னேன். அந்த முன்னோர்கள் கருத்துன்னு சொன்னேன். நீரால் கோலம் போடாதே, நெற்றியை காலியாய் வைக்காதே, கால் மேல் காலை போடாதே, காலையில் அதிகம் தூங்காதேன்னு சொல்லி ஒரு கவிதை மாதிரி ஒன்று சொன்னேன். இரவில் வீட்டை பெருக்காதே, எதையும் நினைத்து உருகாதே. நமக்கு எது கிடைக்கணுமோ அது கிடைக்கும். எந்த காரியம் எப்போ நடக்கணுமோ அது நடக்குங்கிறதுக்கு செட்டிநாட்டு பகுதியில் ஆட்சிமார்கள் சொல்வார்கள். எது எது எப்பப்போ எப்படி எப்படி நடக்கணுமோ அது அது அப்பப்போ அப்படி எப்படி நடக்கும் அப்படிம்பாங்க. எந்த காரியம் எந்த நேரத்தில் நடக்க வேண்டும் என்று இறைவன் விதித்திருக்கிறானோ அந்த நேரத்தில் அது நடக்கும். ஆக அந்த அடிப்படையில் அவர்கள் சொல்வதிலே நகத்தை நேற்றி வளர்க்காதேன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப பேர் இது அழகுக்காக நகத்தை நேற்றி வளர்த்து அதில் நகப்பாலிஸ்ன்னு சொல்லி போடுறாங்க. அது அவங்களுக்கு கண்ணிலே குத்திரும். அல்லது எதிரிகளை வந்து பேசி கொண்டிருக்கிற பொழுது அவர்களுடைய உடம்புல படும். அப்படி குத்திப்பிடும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நகத்தை நீட்டி வளர்க்காதே, நட்பை பகையாய் ஆக்காதே. நாங்கள் ஒருத்தர் தேர்ந்தெடுத்தாச்சுன்னா அந்த நட்பை கடைசி வரை விடக்கூடாதான். முகநக நட்பது நட்பன்று அகநக நட்பை நட்புன்னு திருக்குறளில் இருக்குது. நட்புக்குனே அதிகாரம் கொடுத்துருக்காரு. தீ நட்பு, கூடா நட்பெல்லாம் இருக்குது. எந்த நட்பை நம்ம வச்சுக்கணும், எந்த நட்பை விடணும்னுலாம் இருக்குது. சில நட்புகள் நமக்கு உபயோகப்படும், கடைசி வரைக்கும் நீடிக்கும். அந்த நட்பை பகையாக ஆக்கிட்டோம் அப்படின்னா திரும்ப அது ஒட்டாது. ஆகையினாலே மனக்கசப்பு தரக்கூடிய செயல்களை செய்யக்கூடாதான். நட்பை பகையாய் ஆக்காதே. அதுக்கு அடுத்தது எண்ணெய் தேய்க்க மறக்காதே, ஈரம் சொட்ட நிற்காதேங்கிறது அருமையான வரி. எண்ணெய் தேய்க்க மறக்காதேன்னா சனி நீராடுன்னு ஔவையார் சொல்லியிருக்கா. சனிக்கிழமை நம்ம எண்ணெய் தேய்த்து குளிக்கணும். எண்ணெய் மேனியோ மின்னும் மேனியோன்னு ஒரு பழமொழி. அதாவது எண்ணெய் அதிகமாக தேய்ச்சி ஒருத்தர் குளிச்சார் அப்படின்னா, முதவெல்லாம் சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வழக்கம். ஆனால் இப்போ எண்ணெய் விலையும் கூடிருச்சு. வாழ்க்கையிலையும் பொழுதெல்லாம் சம்பாதிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுங்கிறதுனால நேரம் போதுமானதாக இல்லைன்னு சொல்லிட்டு சாதாரணமாகவே தண்ணியை ஊற்றி குளிச்சுட்டு போயிடுறாங்க. தீபாவளி அன்னைக்கு மட்டும் எண்ணெய் தேய்த்து குளிக்கிறாங்க. அதுலேயும் சில பேர் தீபாவளி அன்னைக்கும் சாதாரணமாகவும் குளிச்சுட்டு போகிறாங்க. கங்கா ஸ்நானம்னு சொல்லி சில பேர் குளிச்சுட்டு போவாங்க. ஆனால் எண்ணெய் தேய்த்து குளிக்கிற போது அழுத்த தேய்க்கணுமா எண்ணெயை அதிகம் தேய்க்கிற போது அந்த உஷ்ணம் குறைவாக வருமா. நம்முடைய உடலில் குளிர்ச்சி அதிகமாக இருப்பதற்காகத்தான் இந்த எண்ணெய். அந்த எண்ணெயில் சிறப்பு வாய்ந்த எண்ணெய் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய்ன்னு இருக்குல்ல, நல்லெண்ணெய்ன்னு சொன்னாங்க. எதுக்காக சொன்னாங்க அப்படின்னா, இருக்க எண்ணெயிலேயே அது நல்ல எண்ணெய். எள்ளெண்ணெய்ன்னு தானே சொல்லணும், ஆனால் நல்லெண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. நல்ல பாம்புன்னு ஒரு பாம்பு. எல்லா பாம்புமே ஒரே மாதிரி விஷமுள்ள பாம்பு. ஆனால் நல்ல பாம்புக்கு மட்டும் நல்ல பாம்புன்னு ஏன் பேர் வச்சாங்கன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. எந்த பாம்புமே போய் நம்ம பக்கத்தில் நின்ன உடனேயே அது ஏதாவது ஒன்று பண்ணிடும், மேலே ஏறும். ஏதாவது சில பேருக்கு கடிச்சிடும், உடனே கடிச்சு விடும். ஆனால் நல்ல பாம்பு மட்டும் உடனடியாக கடிக்காதான். நல்ல பாம்பு பக்கத்தில் ஒருத்தர் போய் நின்னார்னா முதல்ல உஸ்ஸுன்னு ஒரு சத்தம் கொடுக்குமா. அதையும் மீறி அவர் அதை கம்புனால் எடுத்தோ அல்லது அடிக்கவோ போனார் அப்படின்னா மறுபடியும் உஸ்ஸுன்னு சொல்லுவான். 3ஆம் முறையும் உஸ்ஸுன்னு சீருமா. 3 முறை சீரிய பிறகுதான் அது கொத்துறதுக்கு வருமா. ஆகையினாலே தான் இந்த பாம்புகளிலேயே அதற்கு நல்ல பாம்புன்னு பேர் வச்சாங்கன்னு சொல்லி ஒரு கருத்து நான் படித்தேன். அது மாதிரி நல்லெண்ணெய் அப்படின்னா எத்தனை எண்ணெய்கள் இருந்தாலும் எல்லாவற்றிலும் நல்லெண்ணெய், நல்ல எண்ணெய் அப்படின்னு அர்த்தமா. அந்த எண்ணெயை நம்ம தேய்த்து குளிக்கணுமா. சனிக்கிழமை ஆண்கள் சனிக்கிழமையும் பெண்கள் வெள்ளிக்கிழமையும் அந்த காலத்தில் குளிச்சாங்கன்னு சொல்லி நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள். அது மாதிரி எண்ணெய் தேய்த்து குளித்தால் உடல் ஆரோக்கியம் சீராகும், உஷ்ணம் தனியும், மருத்துவ செலவுகள் குறையும். எனவே தான் எண்ணெய் தேய்த்து குளிக்காதே, ஈரம் சுட்ட நிற்காதே. குளிச்சுட்டு வந்த உடனே தலையை தோட்டிக்கிட்டுறணும். அப்படி இல்லாட்டி அந்த தலையில் நீர் கோர்த்துக்கிட்டுரும். ஆகையினாலே தான் திருநீர் பூசினாங்க. திருநீர் என்பது அதுவும் ஒரு நீர். நீரை வாங்குகின்ற ஆற்றல் இந்த நீருக்கு உண்டு. எனவே தான் தடுமன் பிடித்துக் கொள்ளாமல் இருக்க குளிச்சு முடிச்சு வந்த உடனேயே செட்டிநாட்டு பகுதியில் எல்லாம் அந்த பிள்ளைக்கு திருநீர் பூசி விட்டுருவாங்க. நெற்றி இறம்ப திருநீர் பூசி இருப்பாங்க. காரணம், இந்த திருநீர் என்ற நீர் இருக்கு, அது தலையில் நீர் கோர்த்து கொண்டு இருக்காமல் இருக்க அந்த நீரை வாங்கும் ஆற்றல் இந்த நீருக்கு உண்டு. ஆகையினால தான் ஈரம் சுட்ட நிற்காதே என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட முன்னோர் கருத்துக்களை எல்லாம், எளிய நடையில் எழுதிய கருத்துக்களை எல்லாம்
ஔவையார் முதல் இன்று அன்றாடம் நாம் கடைபிடிக்கின்ற அத்தனை செயல்களிலும் இந்த கருத்துகள் அடங்கி இருக்கின்றன. இவற்றையெல்லாம் ஆராய்ந்து அறிந்து நாம் நம் வாழ்க்கையிலும் கடைபிடித்தால் நமது வாழ்க்கையிலே மேலும் நலம் கிடைக்கும், வளம் கிடைக்கும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பற்றாக்குறை அகன்று பணவரவு கூடுகின்ற நாள். இன்று பக்கபலமாக இருப்பவர்கள் உங்கள் சிக்கல்களை தீர்க்க முன் வருவார்கள். ராசிநாதன் செவ்வாயை குரு பார்க்கின்றார். குரு மங்கள யோகம் என்று ஒரு யோகம். எனவே நீங்கள் உங்கள் இல்லத்திலே ஒரு சில காரியங்கள் நடைபெறவில்லையே, மங்கள ஓசை கேட்கவில்லையே, வாயில் தேடி வந்த வரன்கள் வாயிலோடு நிற்கிறதே, எப்பொழுதுதான் நடைபெறும் என்றெல்லாம் சிந்தித்தால் அந்த சிந்தனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து வெற்றி கிடைக்கும் நாளாக இந்த நாள் அமைகின்றது. இந்த நாள் யோகமான நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வேற்று மனிதர்களின் ஒத்துழைப்பால் கூட்டு முயற்சியில் வெற்றி கிடைக்கும் நாள். விடிகாலையிலேயே ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு வரப்போகின்றது. மனக்குழப்பம் அகன்று பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாளாக கூட இந்த நாளை கருதலாம். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் சுகஸ்தானத்தில் இருப்பதால் ஆரோக்கியம் சீராகும், உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இப்பொழுது 9ஆம் இடத்திலே சனி வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். தந்தை வழி உறவில் கொஞ்சம் விரிசல் ஏற்படலாம். பூர்வீக சொத்து தகராறுகள் இன்னும் நீடிக்கும். பஞ்சாயத்துக்கள் சாதகமாக முடியாது. அண்ணன் தம்பிகளுக்குள் அரசல் புரசல் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கிறதே என்று கவலைப்படுவீர்கள். பயணங்கள் உங்களுக்கு பலன் தரும். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் ஒருபுறம் இருந்தாலும் ராசியிலேயே சூரியன் புதன் இருக்கிறார். விரையாதிபதியும் இருக்கிறார், தனாதிபதியும் இருக்கின்றார். எனவே உங்களுக்கு தனவரவு வந்து கொண்டே இருக்கும், உடனுக்குடன் விரயமாகும். பணம் அந்த மறுநிமிடம் செலவாகிறதே என்று கவலைப்படுவீர்கள். எனவே நீங்கள் எதை செய்தாலும் திட்டமிட்டு செய்வது நல்லது. வருங்காலத்திற்காக சேமிக்க முற்பட வேண்டுமானால் அது இயலவில்லையே என்றும் கவலைப்படுவீர்கள். இன்று கிழமை வெள்ளி என்பதனாலே இன்று தினம் நீங்கள் வழிபாட்டை மேற்கொண்டால் வளர்ச்சி திருப்திகரமாக இருக்கும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் மூன்றும் உங்கள் ராசியில் விரையாதிபதி இருக்கின்ற பொழுது விரயங்கள் அதிகமாகவே இருக்கும். சந்தோஷங்களை நீங்கள் சந்தித்தாலும் அதை தக்க வைத்துக் கொள்ள இயலாது. காலையில் வரவு வந்தால் மாலையில் செலவாகிவிடும். எதிர்பாராத சில வீண் விரயங்களும் உங்களுக்கு உண்டு. வாங்கிய இடத்தை ஒரு சிலர் விற்க நேரிடலாம். கடன் சுமையின் காரணமாக விற்க நேரிடுகிறதே என்று கவலைப்படுவீர்கள். வாகன பராமரிப்பு செலவும் உண்டு. தொழில் கூட்டாளிகள் தொலை தருவதாக இருக்கும். எனவே நீங்கள் எச்சரிக்கையோடு இருப்பதே நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும் நாள். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும். திடீர் மாற்றங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் இன்று வரப்போகிறது. காரணம் 2இல் கேது, 8இலே ராகு. அஷ்டமத்தில் ராகு இருந்தால் அலைச்சல் உங்களுக்கு அதிகரித்தாலும் ஆதாயம் கிடைக்கும். காரணம் குருவோடு ராகு சேர்ந்திருக்கின்றார். குருவோடு ராகு இருப்பதனாலே தான் ராகுவினுடைய பாதிப்பிலிருந்து கொஞ்சம் நீங்கள் விடுபடுகிறீர்கள். எனவே ஆரோக்கியம் சீராகும், நட்பு வட்டம் விரிவடையும், நன்மைகள் உங்களை தேடி வரப்போகின்றது. துலாம் ராசி நேயர்களே, ஜென்மக்கேது என்றாலே ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆனால் உறவினர்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகிச் சென்று விடுவார்கள். அப்படி விலகிச் சென்ற சொந்தங்கள் இன்று விரும்பி வரலாம். விலையுயர்ந்த பொருட்களையும் நீங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். வாகனம் வாங்குவது, வீடு வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது போன்றவற்றிலெல்லாம் கவனம் செலுத்துவீர்கள். தொழிலில் கூட பழைய தொழிலை கொடுத்துவிட்டு புதிய தொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். பொதுவாக பக்கத்தில் உள்ளவர்கள் பக்கபலமாக இருக்க வேண்டுமானால் குரு பார்வை தேவை. உங்களுக்கு இன்று குரு பார்க்கிறது. எனவே உதவிக்கரம் நீட்ட உறவினர்களை காட்டிலும் நண்பர்கள் முன் வருவார்கள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு எடுத்த முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்கும் நாள். இல்லத்தில் இன்று நல்ல சம்பவம் நடைபெறப் போகின்றது. தொகை வரவு திருப்திகரமாகவே இருக்கும். தொழில் வெற்றி நடைபோடும். வியாபார போட்டிகளை நீங்கள் சமாளிப்பீர்கள். ஆடம்பர செலவுகள் கூட உங்களுக்கு உண்டு. ஆடம்பர பொருட்களையும் வாங்குவீர்கள். அத்தியாவசிய பொருட்களையும் வாங்குவீர்கள். இல்லத்திலே மங்கள ஓசை கேட்பதற்கான அறிகுறிகளும் தென்படுகின்றது. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு, அதாவது அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் வரலாம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்திலே சூரியனும் புதனும் இருக்கிறார். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு என்றாலும் கூட 9க்கு அதிபதி 8இலே மறையக்கூடாது. பெற்றோர்களுடன் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. உத்தியோகத்தில் கூட நீங்கள் மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு குறைவாகவே இருக்கும். எதிர்பாராத இனிமை தராத விதத்தில் இடமாற்றங்கள் வரலாம். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையாது. புதிய வழக்குகள் கூட இன்று வரலாம். கவனம் தேவை. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். நம்பிக்கைக்குரியவர்கள் உங்களுக்கு நன்மைகளை செய்வார்களா என்பது சந்தேகம்தான். நாணய பாதிப்பு ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வாங்கிய கடன் சுமை கூடிக்கொண்டு போகிறதே என்று கவலைப்படுவீர்கள்.
உறவினர்களாக இருந்தால் கூட நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்தாலும் அது தீமையாக தெரியும். இந்த நாள் முழுவதும் தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது மட்டுமல்ல, வழிபாட்டிலும் கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக இன்று கிழமை வெள்ளி சதுர்த்தி விரதமும் இருக்கிறது. எனவே நம்பிக்கையோடு தும்பிக்கை யானை வழிபட்டால் நல்ல காரியங்கள் ஓரளவேனும் உங்களுக்கு நடக்கும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குடும்ப சுமை கூடுகின்ற நாள். கொடுக்கல் வாங்கல்கள் சரளமாக இருக்கும். நாணய பாதிப்பிலிருந்து விடுபடுவீர்கள். நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெற நண்பர்கள் வழிகாட்டுவார்கள். புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு அடுக்கடுக்காக வரலாம். 6லே சூரியன் இருக்கின்றார். எனவே அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு உங்களுக்கு உண்டு. இன்று மாலை நேரம் ஒரு மகிழ்ச்சியான தகவல் கிடைக்கப் போகிறது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் நாள். மனக்கலக்கமும் அகலும். பாக்கியில் வசூலாகி பரவசப்படுத்தும். தொழில் கூட்டாளிகள் உங்களுக்கு நல்ல லாபம் தரும் விதத்திலே உள்ள வாய்ப்புகளை எல்லாம் உருவாக்கி கொடுப்பார்கள். வழக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். தர்ம சிந்தனைகளும் உங்களுக்கு மேலோங்கும். 8லே கேது இருக்கின்றார். 8ல் கேது இருந்தால் உங்களுக்கு இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் வரலாம். குறிப்பாக உத்தியோகத்தில் உள்ளவர்கள் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட பதவி உயர்வு இன்று கூட தானாக கிடைக்கலாம். எனவே வரும் வாய்ப்புகளை நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்வது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.